தீபிகா, நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கில் தீர்ப்புக்கு தண்டனை வழங்குவது மீண்டும் ஒரு முறை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு முறை மத்திய மாநில அரசுகளின் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்படாததால் கால அவகாசம் கோரி இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை 11 மணி அளவில் இந்த தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அனைவரிடமும் இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்று அழைக்கக்கூடிய கடைசி நேர அவர்களுடைய கருத்துக்களை நீதிமன்றத்தில் நீதிபதி முத்துக்குமரன் கேட்டறிந்தார். காலையிலிருந்து அதை கேட்டு அதன் பின்னர் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் மற்றும் ஜெயராஜ் பென்னிஸ் தரப்பில் உள்ள வழக்கறிஞர், குற்றவாளிகள் தரப்பு வழக்கறிஞர் ஆகியோரிடம் கருத்துக்களை கேட்ட பின்னர் மீண்டும் அந்த தண்டனை விவரம் வரும் 6ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்படுவதாக நீதிபதி முத்துக்குமரன் உத்தரவிட்டுள்ளார். சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கில் தண்டனை விவரம் 2வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐக்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் மற்றும் காவலர்கள் முருகன், சாமித்துறை, முத்துராஜ், செல்லத்துறை, வேல்முத்து, தாமஸ் ஆண்டனி உள்ளிட்டோருக்கான தண்டனை விவரங்கள் 6ஆம் தேதி திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என இன்று நீதிபதி முத்துக்குமரன் உத்தரவிட்டிருக்கிறார். நாடு முழுவதும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திய இந்த தந்தை மகன் கொலை வழக்கில் இன்று தண்டனை விவரம் அறிவிக்கப்படும். அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை, வாழ்நாள் ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும், தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என சிபிஐ தரப்பு, பெனிஸ் ஜெயராஜ் தரப்பு. இந்த வழக்கறிஞரின் பேட்டியை போது நாம் பார்க்கலாம். மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு நீதிமன்ற வளாகத்தில் இருந்து எடுத்து வைத்தார். சிபிஐனுடைய வழக்கறிஞர் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் 5 தீர்ப்புகள் மேற்கோள் காட்டி நீதிபதியிடம் இது ஒரு ரேர் கேஸ், இதில் உச்ச நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளதாகவும் இது போன்ற கஸ்டடியல் டார்ச்சர் வழக்குகளில் கருணை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியிருப்பதாகவும் சிபிஐனுடைய அரசு வழக்கறிஞர் மிக சிறப்பான தனது வாதங்களை எடுத்து வைத்தார்கள். இது அனைவருடைய வாதங்களும் முடிவடைந்த நிலையில் மீண்டும் திங்கட்கிழமைக்காக தண்டனை அறிவிக்கப்படும் என்று நீதிபதி வழக்கை ஒத்திவைத்துள்ளார்.